பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரவு 2 மணி. எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் இன்னும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ரூம் முழுக்க அமைதி. ஃபோன்ல இருந்து வர லைட் மட்டும்தான் முகத்துல படுது. இது யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கூட உங்க பக்கத்துல 2 மலக்குகள் இருக்காங்க. ஒருத்தர் நீங்க செய்யற நல்ல விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் நீங்க செய்யற தவறுகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பல பேருக்கு தெரியாத உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மனிதன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் செய்யற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் பதிவு செய்ய வைக்கிறான். சிந்திச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு புத்தகம் மாதிரி எழுதப்பட்டுட்டு இருக்கு. நீங்க யாருக்கும் சொல்லாத விஷயங்கள், நீங்க மறந்து போன விஷயங்கள், நீங்க டிலீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிற விஷயங்கள் கூட அல்லாவிடத்தில் ஏற்கனவே பதிவாயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள் மேல் பாதுகாவலர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய எழுத்தாளர்கள். நீங்க செய்யறத அவங்க அறிவாங்க. இந்த மலக்குகளுக்கு தான் கிராமன் காத்திபீன்னு பெயர். ஒரு மலக்கு உங்க வரது பக்கம். நீங்க ஒரு நல்ல வார்த்தை பேசினாலும், யாருக்காவது உதவி பண்ணினாலும், ஒரு தொழுகை தொழுதாலும் அதையெல்லாம் அவர் எழுதிக்கிட்டு இருப்பார். இன்னொரு மலக்கு உங்க இடது பக்கம். நீங்க சொல்ற பொய், நீங்க பாக்குற ஹராம் விஷயங்கள், நீங்க காயப்படுத்துற வார்த்தைகள், அதையும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனா இங்கதான் அல்லாவோட கருணை தெரியுது. நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சாலே அல்லாஹ் அதுக்கே நன்மை தர்றான். நீங்க அதை செய்யலனாலும் கூட சுப்ஹான் அல்லாஹ். ஆனா ஒரு பாவம் செய்யணும்னு நினைச்சா அது உடனே எழுதப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒருத்தன் ஒரு பாவம் செய்ய நினைச்சு அதை செய்யாம விட்டுட்டானா அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படும். இதுலதான் அல்லாவோட கருணை முழுசா தெரியுது. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க? யாரும் பார்க்கலன்னு நினைச்சு இருட்டுல பாவம் பண்றாங்க. ஃபோன்ல ஹராம் விஷயங்கள் பார்க்கறாங்க, மற்றவர்களை காயப்படுத்துறாங்க, தவறான வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா மலக்குகள் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த விஷயம்தான் இன்னும் பயங்கரம். மலக்குகள் நம்ம செயலை மட்டும் எழுதல, நம்ம பேசுற வார்த்தைகளையும் எழுதுறாங்க. சில நேரத்துல ஒரு வார்த்தை போதும் ஒருத்தர மனசையே உடைக்க. ஆனா அந்த ஒரு வார்த்தையும் கியாமத் நாள்ல உங்க முன்னாடி வரும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நல்லத பேசுங்க, இல்லனா அமைதியா இருங்க. ஆனா இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. சில செயல்கள் நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து போகும். உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தருக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கறீங்க, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர் மறுபடியும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நீங்க கபர்ல இருந்தாலும் கூட உங்க நன்மை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இததான் சதகா ஜாரியான்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிர்பக்கமும் இருக்கு. ஒருத்தர் தவறான விஷயங்களை பரப்புறார், ஹராம் வீடியோக்கள், மக்களை வழி தவற வைக்கும் விஷயங்கள். அத ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த பாவம் நின்னு போகாது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க போடுற ஒரு போஸ்ட், ஒரு வீடியோ, ஒரு கமெண்ட், நீங்க இல்லாததுக்கு அப்புறமும் கூட உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். இதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். நண்பர்களே, இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் நினைக்கிறத விட கியாமத் நாள் ரொம்ப நெருக்கமா இருக்கலாம். அடுத்த விஷயம் உங்களை யோசிக்க வைக்கும். கியாமத் நாள்ல இந்த பதிவுகள் எல்லாம் ஒரு புத்தகமா கொடுக்கப்படும். சில பேருக்கு வலது கையில கொடுக்கப்படும். அந்த நேரத்துல அவங்க முகத்துல சந்தோஷம் இருக்கும், ஏன்னா அவங்க காப்பாத்தப்பட்டவங்க. ஆனா சில பேருக்கு இடது கையில கொடுக்கப்படும். அந்த நேரத்துல இந்த புத்தகம் எனக்கு கிடைக்காம இருந்திருக்கணும்னு அவங்க அழுவாங்க. அந்த நாள்ல பணம் உதவாது, பிரபலம் உதவாது, பதவி உதவாது, உங்க ஈமான் மட்டும்தான் உதவும். அதனால இன்னைக்கே மாற ஆரம்பிங்க. ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க, தொழுகைய பாதுகாத்துக்கோங்க, குர்ஆன் படிங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா ஒரு சின்ன நன்மை கூட உங்களை ஜன்னத்துக்கு கொண்டு போகலாம். ஒரு சின்ன பாவம் கூட உங்களை அழிச்சிடலாம். இந்த உலகத்துல நாம் தனியா இல்ல, மலக்குகள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த பதிவு முடியும், மரணம் வரும். அதுக்கப்புறம் திருத்திக்க சான்ஸ் இருக்காது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா
ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட இஸ்லாமிய வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆனா நீங்க இப்போ கேட்ட விஷயம் இத்தோட முடிஞ்சிடல. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் மனிதனோட ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கபர்ல முதல் இரவு எப்படி இருக்கும்? மலக்குகள் என்ன கேள்வி கேட்பாங்க? அதுதான் அடுத்த வீடியோ. மரணத்திற்கு பிறகு 5 நிமிடம் உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும்? கேள்விக்குறி. இந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மரணத்துக்கு அப்புறம் உள்ள முதல் உண்மைய நீங்க தெரியாம போயிடுவீங்க.